மரக்காணத்தில் ஒரு 15 பேர் செத்துட்டு இருந்தாங்க. இந்த மரக்காணத்தில் செத்து போன அந்த 15-16 பேருக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆதரவு சொல்லிட்டு இருந்தாப்புல. இதை நம்பி தலைவர் எல்லாருமே அங்கே போயிட்டு இருக்கிறோம். கிட்ட போயிட்டோம். போயிட்டு பிறகு பார்த்தா பணம் இல்லைன்ட்டார் இவரு. கடைசியாக வண்டியில் ஒரு 1.5 லட்ச ரூபாய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எம்பி ரவிக்குமார் சார் அண்ணன் சொல்லி கொஞ்சம் வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த 16 குடும்பத்துக்கு 20,000 ரூபாய் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்தது. 10 பைசா கொடுக்க மாட்டாப்ல. அதெல்லாம் சும்மா இதெல்லாம் ஒரு ஜிக்ஜாக் வேலை, ஒரு மாயை. எலெக்ஷன் வேலையில கிட்டத்தட்ட இவங்க வந்து பேக்கேஜ் எப்படி எலெக்ஷன் வேலையில நாங்கெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு மாசமா அங்க தங்கி எல்லா வேலையும் செஞ்சு எங்களுடைய சாப்பாடு ரூம் தங்கறது கொண்டது எல்லா நிர்வாகிகளும் வேலை செய்தா ஐபாக் டீம் இவங்க வாய்ஸ் ஆஃப் காமன் மட்டும் வந்து ஏசி ரூம்ல தங்கிட்டு என்ன வேலை செஞ்சான்னு தெரியாங்க. 1 கோடி ரூபாய் அதுல நாங்க கொடுத்தது 60 லட்சம். ஒரே செக் வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு 60 லட்சம் ரூபாய். கட்சியினுடைய பணம், நாங்க கொடுத்த பணம் 60 லட்சம் வாங்கி இருக்கிறாரு. அவர் வாங்கி இருக்கிறாரு. அவர் எங்கிறது யாருக்கு கொடுத்தாருன்றாங்க. நிகழ்ச்சி வெல்லும் ஜனநாயக மாநாட்டு கொடுத்தாரு, பொது ஒழிப்பு மாநாடு. நீங்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஏதோ மாநாடு வந்து மற்ற கட்சிகள் நடத்துற மாநாடு மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இப்படி எல்லாம் நடந்துற தோழர். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநாடு எப்படி நடக்கும் அப்படின்னு யோசித்துங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மேலிட பொறுப்பாளர் எங்களை மாநாட்கள் அங்கங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போயிடும். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாவட்ட செயலர் எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்தும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கிட்டத்தட்ட 10 ஒரு 15 லட்ச ரூபாய் கிட்ட ஒவ்வொரு மாவட்டத்தில் வாங்குவோம். இந்த பணத்தை தான் எடுத்து வந்து தலைமைக்கு கொடுத்து ஒட்டுமொத்தமாகுதுங்க இல்லையா, அந்த பணத்தை வந்து மாநாட்டு பந்தலுக்கு சீரியல் செட்டுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பிரித்து கொடுப்போம். இது மாநாட்டுக்கு உண்டான பந்தல் வேலைக்கு இந்த நிதி போகும். மாநாட்டுக்கு வர ஜனங்களை கொண்டுன்னு வரக்கூடிய ஒர்க்கு பயங்கரமான கிரவுண்ட் ஒர்க்காக இருக்கும். அது ஒரு கிளை செயலாளர் படுவான் பாருங்க, கஷ்டம். அதெல்லாம் சொல்லி மாறாது.